அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்க வேலூர் என்கேயா. இன்னைக்கு சட்டசபையில 3 துறையுடைய மானிய கோரிக்கை இருக்குங்க. 3 துறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை, சட்டத்துறை, அப்புறம் இந்து சமய அறநிலைத்துறை. இதுல 2 முக்கியமான அதிரடி பிளேயர்ஸ் இறங்க போறாங்க. இன்னைக்கு அடிக்க போறது யாரு? அலற போறது யாரு? அப்படின்றத இன்னைக்கு சட்டசபை லைவ்ல கண்டிப்பா நம்ம பார்க்க தான் போறோம். தினம் லைவ் வந்து பார்த்தீங்கன்னா, மும்முரமா போயிட்டு இருக்குங்க. எல்லாருமே என்ன நடக்குது அப்படின்றத முழுசா பார்க்குறாங்க. நேத்து கூட பார்த்தீங்கன்னா, உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் சார் அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள் வந்து நம்ம டீகோட் பண்ணாங்க. எந்த மாரி ஊழல் நடக்குது? இந்த மூட்டைக்கு ரூ. 40 ரூ. 50 வாங்குறதெல்லாம் எப்படி இருந்திருக்கு? அதுக்கு எப்படி நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம்? அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாரி பல விஷயங்கள் இதுல வந்து நெல் முளைக்கல, நாங்கலாம் வந்து குடோன் வச்சு நல்லா பாதுகாத்தோம் அப்படின்லாம் சக்கரபாணி அவர்கள் வாய் கூசாம போய் சொல்லும்பொழுது, எழுந்து நம்ம அமைச்சர்கள் குடுத்த ரிப்ளை, அங்க அவர் பேசும்போது எடப்பாடி அவர்கள் கொடுத்த ரியாக்ஷன் இதெல்லாம் நேத்து வந்து செம ஹைலைட்டா இருந்தது. ஆனா இன்னைக்கு 2 முக்கியமான பிளேயர்ஸ்ன்னு சொன்னேன்ல. யாரு? 1 சட்டத்துறை அமைச்சர் நம்முடைய சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள். ஏற்கனவே அவர் எழுந்து வெளுன்னு வெளுப்பாப்ல. இன்னைக்கு அவருடைய டிபார்ட்மெண்ட் சும்மா விடுவாரா? இபி டிபார்ட்மெண்ட்ல வெள்ளை அறிக்கை கொடுத்து இதுக்கெல்லாம் வந்து இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காப்ல. இப்போ நம்மளுடைய மானிய கோரிக்கையில எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேலை வாய்ப்புகள்ல எந்த அளவுக்கு நம்ம இதுல வந்து எம்டி இன்னும் ஆட்கள் ஃபில் பண்ணாம இருக்காங்க, வேலைகள் ஃபில் பண்ணாம இருக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்களை வச்சு எவ்வளவு வந்து வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, மெயின்டெனன்ஸ்ல என்ன பிரச்சனை, கொள்முதல்ல என்ன பிரச்சனை தான், நம்ம நிலக்கரி கொள்முதல்ல என்ன பிரச்சனை, டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் பண்ணதுல வந்து ஊழல் அந்த பிரச்சனை, இது எல்லாத்தையுமே இன்னைக்கு எடுத்து செந்தில் பாலாஜி அவர்களை வெளுன்னு வெளுக்க போறாரு அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ரெண்டாவதாக சட்டத்துறை. ஓகே, அது வந்து ஈவில வந்துடும், அதை விட்டுருவோம். இப்போ வந்து சட்டத்துறைன்னு எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக இன்னைக்கு பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், நீங்க வந்து பிபிஎஸ் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸை போடுறதுக்கு வந்து லஞ்சம் வாங்கினீங்களே அப்படின்னு திமுக வந்து இன்னைக்கு ஒரு உருட்ட ஆரம்பிப்பாங்க. அதற்கு தொடர்ந்து நானும் நிறைய டிபேட்ஸ்ல வந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய அட்வொகேட், உங்களுடைய கட்சிக்கார ஒரு பெண் வந்து புகார் சொன்னாங்க, லட்சக்கணக்கில் வந்து காசு வாங்கிட்டு தான் பிபிஎஸ் போடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க மேல வந்து நடவடிக்கை எடுத்து கட்சியை விட்டு நீக்கிட்டீங்க, காசு வாங்கினவங்க மேல என்ன நடவடிக்கை அப்படின்லாம் கேட்டிருந்தாரு. அதுவே ஒரு பொய் புகார்னு நீதிமன்றம் போய் நீதிமன்றமே அந்த வழக்கை வந்து ஆதாரமற்ற பொய் குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அந்த வழக்கை தூக்கிக்கிட்டு இன்னும் சுத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பொய்யா ஒரு நெரேட்டிவ் கையில வேணும், அதை வச்சு வந்து நல்லா சுத்திக்கிட்டு இருக்கணும். அந்த சுத்துற வேலையை தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கண்டிப்பா அந்த வேலையை வந்து கண்டிப்பா தொடங்கி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஃபிளாஸ் நடந்தது, சட்டத்துல வந்து இந்த பிரச்சனை இருக்கு, அது இதுன்னு சில அறிவிப்புகளும் இன்னைக்கு சர்ப்ரைஸா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து 2வதா பார்த்தீங்கன்னா, இந்து சமய அறநிலையத்துறை திரு ரமேஷ் அவர்கள், நண்பர் மாண்புமிகு அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள் பத்தி பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்து இந்த சின்ன பையன்கிட்ட போய் அறநிலையத்துறை தூக்கி கொடுத்துட்டாங்களே அப்படின்ற காண்ட்ல நிறைய திமுகவினர் வந்து அவர் மேல அவதூறு வீசுறதும், அசிங்கப்படுத்துறதும் இதெல்லாம் வந்து நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அவர் டிவி டிபேட்ஸ்லயே அவரை சமாளிக்க முடியாம திணறவங்கலாம் நம்ம பார்த்துருக்கோம். அதை தாண்டி இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, துறை ரீதியாக அவர் மேல பல பழிகளை போடுறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. முதல்ல என்ன சொன்னாங்க, பழனி விவகாரம் கண்டிப்பாக இன்னைக்கு பேசப்படும், அந்த விவகாரம் அமளி துமளி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பழனி கோவில் நில விவகாரத்துல மோசடியாக 2 தனியார் நபர்களுக்கு பட்டா, அதாவது அந்த இது வந்து பத்திரப்பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த பிரச்சனை வெளியே எப்படி வருதுன்னா, அறநிலையத்துறை சேர்ந்தவர்களே வழக்கு கொடுக்குறாங்க நீதிமன்றத்துல. இந்த மாதிரி வந்து சட்டத்துக்கு புறம்பாக இந்த இது வந்து பத்திரப்பதிவு நடந்திருக்கு அப்படின்றத அறநிலையத்துறையே கொடுக்குது. ஆனா செஞ்சது யாருன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க தெரியுமா? அறநிலையத்துறை அமைச்சருடைய சொந்தக்காரங்களாம். அப்படிப்பட்ட சொந்தக்காரங்க 2 கோடி ரூபாய் வச்சுக்கிற சொந்தக்காரங்க யாருன்னு எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லி அவரும் சொல்றாரு. கடைசியில விசாரிச்சு பார்த்தா அந்த துணை சார் பதிவாளர் அவரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர் பொழுது திமுக காலகட்டத்திலேயே எக்கச்சக்கமா இந்த மாதிரி பண்ணி இந்த செய்திகள்லாம் இது வரைக்கும் வெளியே வந்ததே கிடையாது. கடந்த 5 ஆண்டுகளா இவங்க பண்ண குளறுபடிகள்லாம் வெளியே வந்தது கிடையாது. ஒன்னொன்னா வெளியே இருக்குன்றாங்க. எழுதி வச்சுங்க. நீ கண்டிப்பா மதுரையில் மூகாம்பிகை கோயில்னு ஒரு கோவில், அந்த கோவிலுக்கு சொந்தமான நிலம் இதே மாதிரி போலியாக வேற ஒருத்தர் பேருக்கு ஃப்ராடுத்தனமா பத்திரப்பதிவு நடந்திருக்கு. அந்த வழக்கு தொடரப்பட்டு அது மேல எந்த நடவடிக்கை எடுக்காம வச்சிருந்தாங்க. ஆனா இந்த பழனி விவகாரம் வெளியே வந்த உடனே இதே போன்ற வழக்கு எங்கெங்கெல்லாம் இருக்கு, இன்னும் பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அதெல்லாம் தோண்டி தொலைவ ஆரம்பிச்சு மதுரை அந்த கோவிலுடைய நில மோசடி விவகாரத்துல 19 பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க தாவேக அரசு, இந்த அறநிலையத்துறை சார்பா. ஸோ இப்படி அதிரடியா ஆக்ஷன்ல இறங்கி இருக்கக்கூடிய இந்த 2 பிளேயர்ஸ் இன்னைக்கு எப்படி திமுக சமாளிக்க போகுது அப்படின்னு தெரியல. நேத்தே எல்ஓபியில போயிட்டாரு.
லீடர் ஆஃப் அப்போசிஷன் பார்ட்டி இன்னைக்கு லாஸ் ஆஃப் பேல போயிட்டாரு. இன்னைக்கு ஆப்சென்ட் ஆவாரா இல்லை இன்னைக்கு வருவாரா அப்படின்றது தெரியல. இன்னைக்கு கண்டிப்பாக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 அமைச்சர்கள் வந்து பெருசாக வந்து கதற போகிறாங்க. ஒன்று சட்டத்துறை முன்னாள் அமைச்சர் திரு ரகுபதி, அவர் கொஞ்சம் கதறுவார். அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் ஸ்னேக் பாபு அவர்கள் இங்கேயே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணவர். இன்னைக்கு சட்டசபையில் பெரிய கதறல் இருக்குது அப்படின்றது தான் நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். அதற்கு முன்னாடி ஆனந்த் அண்ணா அவர்கள் முந்தநேற்று சாயந்தரம் 6:30 மணி வரைக்கும் கதற பனிஷ்மெண்ட் மாதிரி உட்கார வச்சு எங்கள் கதையெல்லாம் சொல்லி நாங்கள் எப்படியெல்லாம் வந்தோம், எப்படியெல்லாம் பண்ணோம். அன்னைக்கு வந்து அதிமுக வேற ஒரு பக்கம் அடின்னு வச்சு அவரை வேற அழுவு விட்டார். பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி கோச்சிங்கில் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வச்சு உட்கார வச்சு, ஏன்னா நாங்கள்லாம் மத்தியானமே சாப்பாடு லஞ்சே வீட்டுக்கு போய் தான் சாப்பிடுவோம், நீங்கள் இன்னையா ஈவினிங் நைட்டு டின்னர் வரைக்கும் உட்கார வைப்பீங்க பிள்ளைங்கன்ற அளவுக்கு சட்டமன்றத்தை வந்து இழுத்துக்கிட்டே போகிறாங்க. ஆனால் சபாநாயகரை சொல்லி பாராட்டுங்க. எல்லாருக்குமான வாய்ப்பை கொடுத்து அவையை நீட்டிச்சு உட்கார வச்சு எல்லாரையும் வந்து கேட்க வச்சு பேச வச்சு, இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை தான். அன்னைக்கு பேசும்போது கூட அதிமுகவை ஒரு அடி போட்டு சிரிச்சா மாதிரி அஷ்டாப்பில் நம்ம பொதுச் செயலாளர் அண்ணன் என்ன சொல்கிறாரு, அன்றைக்கி நீங்கள் அந்த சர்க்கார் படத்து பேனரை கிடைக்காமல் இருந்திருக்கலாம், இன்னைக்கு நீங்கள் தான் இங்கே வந்திருப்பீங்க, இது எவ்வளோ வலிக்கும் தெரியுமா அவங்களுக்கு. அவர் வந்து வெகுலியாக ரொம்ப யதார்த்தமாக அதை சொல்லிட்டாரு. அவங்களுக்கு உருத்தம், எவன் கொடுத்த ஐடியாடாத நீங்கள் சர்க்கார் படத்தை காலி பண்ணி பேனரை கிச்சு அது ஒரு பிரச்சனை பண்ணி இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கிட்ட நம்ம அடி வாங்கி அப்போ 2021 நம்ம தோத்ததுக்கு காரணமே இந்த பசங்க தான் போல அப்படின்னு வந்து இப்போ யோசிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தவறாக அது இருந்திருக்கு. அன்னைக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. ஆனால் அதுக்கு அவ்வளோ ரியாக்ட் பண்ணி கொடியோட கூட்டிய ஆட்கள் தலைவா படத்துக்கு எப்படி தூண்டி விட்டு தளபதியை இழுத்துன்னு வந்தீங்களோ அதே மாதிரி சர்க்கார் படத்தை தூண்டி விட்டு இப்படி தூக்கின்னு வந்து ஒட்டுமொத்தமா இன்னைக்கு ஆட்சி மாற்றத்துக்கு காரணம் முன்னாள் அதிமுக அப்படின்ற மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இதை தான் வந்து அவர் கோடிட்டு ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருந்தாரு. ஸோ இதை தாண்டி சட்டசபையில் நடந்த பல விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது என்னென்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம அதை பற்றியும் டீட்டெயிலாக பேசுவோம். அண்ட் தென் கொஞ்ச நாளாக 1-2 வீடியோஸ் அப்படியே தட்டு மாதிரி வரும். நிறைய இடத்துல வந்து ஈவெண்ட்ஸ் போயிட்டுருக்கோம், பொதுக்கூட்டங்கள் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ நிறைய பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த வீடியோஸையும் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை அதில் தெரிவிங்க. இன்னும் நிறைய ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. நிறைய கட்சி பொறுப்பு கொடுத்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து கட்சியிலையும் வந்து செய்ய வேண்டிய கடமைக்கு உள்ளானேன். அதனால் கொஞ்சம் வீடியோக்கள் தாமதமானா மன்னிச்சிருங்க. கண்டிப்பாக வந்து சின்ன ஷார்ட்ஸு, சின்ன இன்டர்வியூஸு, டிவி சேனல் டிபேட்ஸ் அதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலில் முழுக்க டிவிகே பாலிடிக்ஸ் தான் வரும். அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நீ என்னப்பா நீ உங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்களா நிறைய பேர் கமெண்ட்டில் போட்டுட்ருக்காங்க. அதை பற்றி கவலை இல்லை. நான் முக்கியமாக வந்து ஐஎஃப்எஸ் பற்றி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நிறைய அப்டேட் இருக்குது. கொஞ்சம் பாசிட்டிவாக போயிட்டு இருக்குதுன்னா நான் எதுவும் போடலை. ஏன்னா நான் இதை போட்டு அந்த பாசிட்டிவாக போகிற விஷயங்களை அவங்க தடுத்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த ஐஎஃப்எஸ் மேட்டரில் நான் எதுவும் போடாமல் தவிர்த்துக்கிட்டு வரேன். கொஞ்சம் நல்ல இன்னும் கொஞ்சம் மூவ் ஆகி கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்து கொஞ்சம் ஆக்ஷன்ஸ்லாம் எடுக்கிறாங்களா அப்படின்றத பார்க்கணும். ஐஎஃப்எஸ் என்னடா புரியாமல் பேசலாம்னு நிறைய பேர் நினைக்கலாம். அது ஐஎஃப்எஸ் சம்மந்தப்பட்டவங்களுக்கு புரியும். ஸோ இந்த பதிவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. நான் வேலூரன் KR.